பாலில் டீயை போட்டு கொதிக்க வைக்காமல் இது மாதிரி டீ போட்டு குடிச்சு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு டம்ளரில் 1.5 ஸ்பூன் டீத்தூள் போட்டு தேவையான அளவுக்கு சீனி சேர்த்து 100 ml வரைக்கும் நல்லா கொதிக்கிற தண்ணியை ஊற்றணும். நான் தண்ணி கொதிக்க வைக்கிறதுக்கு எலக்ட்ரிக் கெட்டில் தான் யூஸ் பண்ணேன். நீங்கள் எதில் வேணாலும் கொதிக்க வச்சுக்கலாம். நல்லா கலந்துட்டு 30லேருந்து 40 செகண்ட்ஸ் மூடி வைக்கணும். இன்னொரு கண்ணாடி கப்பில் 50 ml பால் சேர்த்து நான் மைக்ரோவேவில் சுட வச்சேன். எப்படி வேணாலும் சுட வச்சுக்கலாம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு, லைக் பண்ணவங்களுக்கு, ஷேர் பண்ணவங்களுக்கு, வீடியோவை பார்க்குறவங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இப்போது டீயை பாலோட வடிகட்டி சேர்த்துக்கணும். ஒரு தடவை கலந்துட்டு அப்படியே வேணாலும் குடிக்கலாம். இல்லை நல்ல நுரையோடு வேணும் அப்படின்னா டம்ளருக்கு மாற்றிட்டு ஒரு வாட்டி நல்லா இழுத்து ஆற்றிட்டு குடிச்சு பாருங்கள். என்னோடய சமையல் பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்களோட வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு மாதிரி டீ போடுவோம். ஒரு பேனில் 150 ml தண்ணி ஊற்றி அது கொதித்ததுக்கப்புறம் 1.5 ஸ்பூன் டீ தூள் போட்டு தேவையான அளவுக்கு சீனியும் சேர்த்துக்கணும். இது கொஞ்ச நேரம் கொதிக்க வைக்கிறதுனால தண்ணியோட அளவு வற்றும். அதனால தான் 150 ml ஊற்றியிருக்கேன். 30லேருந்து 40 செகண்ட்ஸ் வரைக்கும் கொதிக்க விட்டுட்டு இன்னொரு பாத்திரத்தில் அதை வடிகட்டிக்கலாம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறம் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் புது வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அதே பேனில் 50 ml அளவுக்கு பாலை ஊற்றி அது பொங்கும்போது எடுத்து டீயோட வடிகட்டிக்கணும். நான் ஒரு டம்ளர் தண்ணிக்கு பாதி அளவு தான் பால் சேர்ப்பேன். நீங்கள் கூட பால் சேர்க்குறதுனா டீ தூளோட அளவும் கூட சேர்த்துக்கணும். பால்லையே டீ தூளை போட்டு கொதிக்க வைக்கிறத விட இந்த மாதிரி டீ போட்டு குடிச்சு பாருங்கள். டீ ஃப்ளேவர் இதில் தான் ரொம்ப நல்லாயிருக்கும்.